ஐயோ இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது சுத்தமாக தெரியல. நேற்று வந்து கூட்டணிக்காக தளபதி எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி கவர்னர்கிட்ட போய் பேசினதுக்கப்புறம் டிடிவி தினகரன் சொல்லி ஒருத்தர் உள்ளே வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபேக்காக ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அவர் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாராம். ஒரே ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட்டாராம். அதை வந்து காட்டி பிரச்சனை பண்ணிருக்காரு. என்னன்னா அந்த எம்எல்ஏவே வாண்டடாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டிவிகேக்கு. அந்த வீடியோவும் லீக் ஆகிருக்கு. இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஏமாற்றி இந்த டிடிவி தினகரன் சொல்கிற ஒரு ஆள், அதுவும் அவர் எவ்வளோ பெரிய 420, அவர் எவ்வளோ இது வரைக்கும் ஏமாற்றிருக்காரு, எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காரு, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காரு, எத்தனை தடவை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு 420 இப்போ உட்கார வச்சு நியூஸ் நல்லா உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து விஜய் சொல்கிறார் 420ன்னு. மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் உங்களுக்குலாம் வந்து கேவலமாக இருக்குது. இல்லை அன்னைக்கு ஒரே ஒரு நாள் பஸ்ஸு மட்டும் நீங்கள் கரெக்டாக விட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி போய் அவர் கெஞ்சிட்டு இருக்க தேவையே கிடையாது. எவ்வளோ திருட்டு வேலை பண்ணி, எவ்வளோ ஏமாற்றி, இன்னும் கள்ள ஓட்டு போட்டு, இன்னும் எவ்வளோ எக்கச்சக்கமான வேலை பண்ணியிருந்தா இந்த மாதிரி நீங்கள் அரைக்குறையாக ஜெயிச்சிருக்கீங்களே. 40, 10, 1, 2, 3 இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அன்னைக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வெளியூர்லேருந்து கஷ்டப்பட்டு மக்கள் பஸ்ஸு மேலே ஏறி லாரி மேலே ஏறி வந்து ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்குலாம் அசிங்கமாக தெரியுது, கேவலமாக தெரியுதுல. முடிஞ்சால் ரீஎலெக்ஷன் வைங்க, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்களே அது கூட போட மாட்டாங்க, அந்த ஓட்டு கூட உங்களுக்கு வராது தெரியுமா. நீங்கள் இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்க உங்கள் கேவலமான ட்ராமா தான் இங்கே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. என்ன டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வச்சிடலாம், உண்மையான பேச்சு தான் போல் அதுவும் போயிட்டுருக்கு. எவ்வளோ மக்களை ஏமாற்றுவீங்க. இன்னமும் ஒரே ஒருத்தர் விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் பண்ணுற ட்ராமா அத்தனையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டார். இதுக்கு மேலே மக்கள் அவங்க நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கனவு கண்டுட்டுருங்க நல்லா உட்காந்து. இன்னும் நீங்கள் உட்காந்து எதிர்கட்சியாக உட்காந்தோ இல்லை என்ன ஆக போதோ எனக்கு தெரியல. பாவம் அந்த மனுஷன் அவரோட நிலைமையிலேருந்து பார்த்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவ்வளோ மக்கள் சப்போர்ட்டில் இப்போ ஒரு பெரிய கட்சியாக இருக்கார். விட மாட்டேன்றீங்கள. மக்கள் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணுற கேவலமான அரசியல்லேருந்து, நீங்கள் பண்ணுற அராஜகத்துலேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே தான் ஆகணும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து.